இன்னைக்கு நம்ம சிபிஎஸ்இ 4th ஸ்டாண்டர்டோடைய 7th லெசன் தான் கா ஹிசாப் பத்தி பார்க்க போறோம். தான் தான் மீன்ஸ் தானம். ஹிசாப் ஹிசாப்னா கால்குலேஷன் கணக்கு, அதாவது தானத்துடைய கணக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஹெட்டிங். ஓகே, லெசன் பார்க்கலாம். ஏக்தா ராஜா. ஏக்னா ஒண்ணுன்னு அர்த்தம். ராஜா ராஜானா கிங். ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாங்கன்னு சொல்லலையா, அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தாரு. ராஜாஜி லக்தக் கப்படே பகன்கர் यूं तो हजारों रुपये खर्च करते रखते थे. ராஜாஜி ராஜா அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, லக்தக் லக்தக் மீன்ஸ் ரொம்ப ஷைனியா ரொம்ப பளபளன்னு இருக்கக்கூடிய கப்படே, கப்படேனா ஆடைகளை, ஆடைய பகன்கர்னா அணிஞ்சுக்கிறது, ரொம்ப பளபளன்னு ரொம்ப ஷைனிங்கா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு யூத்தோ ஹஜாரோ ருப்பையே, ஹஜாரோ மீன்ஸ் 1000, ஹஜாரோ ருப்பையே மீன்ஸ் தௌசண்ட்ஸ்ல தான் செலவு பண்ணுவாராம். கர்ச் மீன்ஸ் ஸ்பெண்ட் பண்றது, செலவு பண்றது, ஆயிரக்கணக்குல செலவு பண்ணிட்டு ரக்தேத்தை வாழ்ந்துட்டு வராரு. பர் தான் கே வக்த் உன்கி முட்டி பந்து ஹோ ஜாத்தி தி. பர் மீன்ஸ் பட், ஆனா தான் கி வக்த், தான தானம் பண்ணக்கூடிய வக்த்னா டைம், தானம் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னா மட்டும் உன்கி முட்டி மீன்ஸ் அவங்களுடைய அந்த கை, அந்த கை என்ன பண்ணிக்கும், பந்து ஹோ ஜாத்தி தி. பந்து மீன்ஸ் க்ளோஸ், அவங்களுடைய அந்த கை மூடிக்கும். தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா மட்டும் அவரோட கை மூடிக்கும், அதாவது தானம் மட்டும் செய்யவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. राज्यसभा में एक से एक नामी लोग आते रखते थे. ராஜ்சபானா தர்பார்னு அர்த்தம். அங்க இருக்கக்கூடிய அந்த அரசவையில ஏக் சே ஏக்னு எப்பவுமே இப்படிதான் யார்தான் வருவாங்க, நாமி லோக். நாமி மீன்ஸ் ஃபேமஸ்னு அர்த்தம். நாமி லோக்னா நல்லா ஃபேமஸா இருக்கக்கூடிய மக்கள். ஆத்தே ரக்தேத்தே, ஆத்தேனா கம் வர்றது, ரக்தேத்தேனா வாழ்வாங்க, வந்து ஸ்டே பண்ணிட்டு போறாங்க. லேக்கின் மீன்ஸ் பட், ஆனா கரீப்னா ஏழைகள், புவர்னு அர்த்தம். துக்கினா ரொம்ப சோகமா இருக்கக்கூடிய, துக்கத்துல இருக்கக்கூடிய. வித்வான்னா நல்ல ஏதோ ஒரு கலையில வல்லுனரா இருக்கக்கூடிய மக்கள். சஜ்ஜனா ஜென்டில்மேன், நல்ல பண்புகள் உள்ள மக்கள். இன்மேசன இவர்கள்ல. கோயிபினா யாருமே. நகி ஆத்தா நகி இஸ் த நெகட்டிவ் வேர்ட். அப்ப நகி ஆத்தானா வரது, நகி ஆத்தானா வரதே கிடையாது. क्योंकि वहां पर इनका बिल्कुल सत्कार नहीं होता था. क्योंकि ஏன் அப்படின்னா, ஏன் அவங்க வரது இல்லை அப்படின்னா, வஹாங்னா தேர், அந்த இடம், அவங்க அந்த ராஜசபையில இன்கா பில்குல் சத்கார் நகி ஹோத்தா தா. இன்கான அவர்களுக்கு, பில்குல்னா முற்றிலுமா, டோட்டலி ஃபுல்லாவே, சத்கார்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது விருந்தோம்பல் சொல்லுவோம், அவங்களை வரவேற்று உபசரிக்கிறது. சத்கார் நகி ஹோத்தா தா. நகி இஸ் நெகட்டிவ் வேர்ட். அப்ப விருந்தோம்பல் அவங்களுக்கு கிடைக்காது, அதனால இந்த மக்கள் யாருமே அங்க வர்றது கிடையாது. அதாவது கரீப், துக்கி, வித்வான், சஜ்ஜன், இந்த மாதிரி 4 வகையான மக்கள் அங்க வரதே கிடையாது. வெறும் யார் வருவா அப்படின்னா, நாமியிலோ ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய மக்கள், நல்ல காசு உள்ள பாட்டிங்க மட்டும்தான் அங்க வருவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஏக் பார் உஸ் தேஸ் மே அக்கால் படுகயா. ஏக் பார்னா முறை, ஒரு முறை அப்படின்னு அர்த்தம், ஒரு தடவை. உஸ் தேஷ்னா கண்ட்ரி, அந்த கண்ட்ரில அக்கால்னா பஞ்சம்னு அர்த்தம், ஃபெமைன். அந்த பஞ்சம் படுகைனா ஃபால்ஸ், அதாவது பஞ்சம் நிலவுது அந்த இடத்துல. பூர்வி சிமா கே லோக பூக்கே பியாசே மர்னே லகே. பூர்வின்னு ஈஸ்டர்ன் சைடுன்னு அர்த்தம், கிழக்கு சைடுல இருக்கக்கூடிய. சிமானா எல்லைன்னு அர்த்தம், கிழக்கு எல்லையில இருக்கக்கூடிய. லோக்னா மக்கள், அதாவது ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே. பூக்கே பியாசே, பூக்கேனா பசி, பியாசேனா தாகம், பசினாலையும் தாகத்தினாலையும். மர்னே லகே, மர்னேனா டெத், இறந்து போயிட்டு இருக்காங்க. ராஜா கே பாஸ் கபர் ஆயி. ராஜா கே பாஸ்னா நியர், ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ராஜா கிட்ட. கபர்னா நியூஸ், செய்தி, அந்த இறக்குறாங்க இல்லையா, அதை பத்தின செய்தி. ஆயினா வந்ததுன்னு அர்த்தம். ராஜா கிட்ட அந்த இறக்குறத பத்தின செய்தி வருது. வே போலே, வேனா அவர் போலேன்னா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, யகுத்தோ பகவான் கி மார்ஹை. யகுத்தோ பகவான கடவுள். இது யாருடைய மார்னா கொலை, அதாவது கில் பண்றது. யாரு இவங்கள எல்லாரையும் கொல்றா அப்படின்னா, பகவான் தான் கொல்றாரு. இஸ்மே மேரா கோயி ஹாத் நஹி ஹை. இஸ்மேனா இதுல, மேரான என்னுடைய, கோயி ஹாத்னா கை, என்னோட பங்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல கை தான், ஆனா இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, என்னோட பங்கு. நகினா இல்ல அப்படின்னு அர்த்தம். இது கடவுளோட செயலு, இதுல என்னோட பங்கு எதுவும் இல்லை அப்படிங்கறத ராஜா சொல்றாரு. நெக்ஸ்ட்,
லோக் நே கஹா, லோக்னா மக்கள், கஹானா சொல்றாரு, மக்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகாராஜ் ராஜ் பண்டார் சே हमारी सहायता करने की कृपा करो. மகாராஜ் ராஜ் பண்டார் சே ஹமாரி சஹாயத்தா, சஹாயத்தா மீன்ஸ் ஹெல்ப். மகாராஜ் கிட்ட என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ராஜ் பண்டார் சே, ராஜ் பண்டார் அப்படின்னா அங்க நிறைய பொருட்கள் எல்லாம் சேமித்து வச்சிருப்பாங்க இல்லையா ராஜாக்கள், அதை வந்து ராஜ் பண்டார்னு சொல்லுவோம். ராஜ் பண்டார் சே, அதாவது ராஜ பண்டார்ல இருந்து ஹமாரி சஹாயத்தா கர்னேகி கிருபா கரே, ஹமாரி ஹமாரி எங்களுக்கு, சஹாயத்தா சஹாயத்தா ஹெல்ப், உதவி பண்றதுக்காக, கிருபா கரே, கிருப்பான ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம் ப்ளீஸ்ன்னு கேட்போம், அதை கிருபா கரேன்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுங்க, ராஜபண்டார்ல இருந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. जिससे हम लोग दूसरे देशों से अनाज खरीद कर अपनी जान बचा सके. जिससे அதனால हम लोगனா वी पीपल, நாங்க மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தூசரே தேசம் சே, தூசரேனா அடுத்த அப்படின்னு அர்த்தம், பக்கத்து நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, தூசரே தேசம் சே பக்கத்து நாடு கிட்டே இருந்து, அனாஜ் கரீதுக்கர், அனாஜ்னா கிரெயின், தானியங்களை, கரீதுக்கர்னா வாங்கிக்கிட்டு, மத்த நாடுகள்கிட்ட இருந்து நாங்க அனாஜ் கிரெயினை வாங்கிக்கிட்டு, அப்படி ஜான் பச்சா சக்கே, அப்படி தன்னுடைய ஜான்னா உயிரை வந்து பச்சானா காப்பாத்துறது, எங்க உயிரை வந்து நாங்க சேவ் பண்ணிப்போம், மத்த நாடுகள்கிட்ட இருந்து நாங்க அனாஜ் கிரெயின் வாங்கிட்டு நாங்க எங்களோட உயிரை காப்பாத்திக்க முடியும், அதனால ராஜ் பண்டார்ல இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ராஜானே கஹா, ராஜா வந்து கஹான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஜ் தும் லோக் அக்கால் சே பீடித் ஹோ. ஆஜ்னா டுடே, இன்னைக்கு, தும் லோக்னா யூ பீப்புள், நீங்க எல்லாருமே, அக்கால்னா பஞ்சத்தினால, பீடிட் மீன்ஸ் பீடிக்கப்பட்டுள்ளீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால அதுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதாவது பஞ்சத்தினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கல் பத்தா சலேகா, கல்னா டுமாரோ, நாளைக்கு, பத்தா சலேகா நாளைக்கு தெரியும், என்ன தெரியும், கஹி பூகம்பாயாக, கஹினா எனி, ஏதோ ஒரு பூகம்பாயாக, பூகம்னா பூகம்பம், எர்த்துக்வேக் நாளைக்கு வரலாம், மேபி நாளைக்கு ஒரு எர்த்துக்வேக் வரலாம். பர்சோ சுனேகா, பர்சோனா டே ஆஃப்டர் டுமாரோ, டே ஆஃப்டர் எஸ்டர்டேவும் பர்சோ தான், டே ஆஃப்டர் டுமாரோவும் பர்சோ தான், இந்த இடத்துல டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் சுனுங்கா மீன்ஸ் நான் கேட்பேன், என்ன கேட்பீங்க, கஹி கே லோக் படே கரீப் ஹை, கஹி கே லோக், அங்க இருக்க, கஹி மீன்ஸ் தேர், அங்க இருக்கக்கூடிய மக்கள், லோக்னா மக்கள், படே கரீப் ஹை, படே கரீப்னா போர், ரொம்ப ஏழையா இருக்கிறாங்க. दो वक्त की रोटी नगी जुटती, दो वक्त, दो மீன்ஸ் ரெண்டு, வக்த்னா டைம், ரெண்டு பொழுதுக்கு வேண்டி, ரோட்டினா சப்பாத்தி கூட, நகி ஜூர்த்தி மீன்ஸ் கேதர், சேகரிக்க முடியல, எங்களால ரெண்டு வேலைக்கு கூட எங்களுக்கு சாப்பாட சேகரிக்க முடியல அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ராஜா. इस तरह सभी की सहायता करते करते जब राज भंडार खत्म हो जाएगा. इस तरह டைப், இதே மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அது इस तरह सभी की, சபினா ஆல், எல்லாருக்குமே, சகாயத்தா கர்த்தே, சகாயத்தா மீன்ஸ் ஹெல்ப், சகாயத்தானா ஹெல்ப், சகாயத்தா கர்த்தே ஹெல்ப் பண்ணி, ஜப் ராஜ் பண்டார் खत्म हो जाएगा, ஜப் மீன்ஸ் வென், எப்போ ராஜ் பண்டார் கத்தம் ஹோ ஜாயேகா, கத்தம் மீன்ஸ் பினிஷ்டு, எப்ப ராஜ் பண்டாரே பினிஷ் ஆகுதோ, அதாவது முடிஞ்சு போயிருதோ, தப் குதுமை ஹி திவாலியா ஹோ ஜாவுங்கா, தப்னா அப்போ, எப்போ வந்து ராஜ் பண்டார் முடிஞ்சிருதோ அப்போ, குத் மீன்ஸ் மை செல்ஃப், நானே என்ன ஆயிருவேன், மைஹி திவாலியா ஹோ ஜாயேகா, திவாலியா மீன்ஸ் ரொம்ப எதுவுமே இல்லாம கம்ப்ளீட் ஆயிரும் இல்லையா, பினிஷ் ஆயிரும் இல்லையா, அது திவாலியான்னு சொல்லுவாங்க, நானே திவால் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு. यज्ञ सुनकर सभी निराश होकर लौट गए. यज्ञ सुनकर மீன்ஸ் ஆஃப்டர் ஹியரிங் தட், அது கேட்டதுக்கு பிறகு, சபினா ஆல், அங்க இருக்க எல்லாருமே, நிராஷ் ஹோக்கர், நிராஷ் மீன்ஸ் டிசப்பாயின்மெண்ட், அதாவது தாங்க எது வேணும்னு தேடி வந்தாங்களோ அது கிடைக்காம போயிடும் இல்லையா, அது நிராஷ் ஹோக்கர், நிராஷ் ஆகி, லவுட் மீன்ஸ் ரிட்டர்ன், திரும்ப போயிடுறாங்க, அவங்க தேடி வந்தது அவங்களுக்கு கிடைக்கல, சோ அவங்க ரிட்டர்ன் போயிடுறாங்க. नेक्स्ट टाइम इधर अकाल का प्रकोप फैलता ही जा रहा था. इधर मीन्स हियर, இங்க அகால் மீன்ஸ் பஞ்சம், அந்த பஞ்சமோட பிரகோப் ஃபைல்தா மீன்ஸ் ஸ்ப்ரெட்டிங், பிரகோப் மீன்ஸ் லோக்கலைசேஷன், பரவல், அது பரவுற ஸ்பீடு வந்து, ஃபைல்தா வந்து ஹி ஜா ரஹா ஹை, அது இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு, அதாவது அந்த பஞ்சம் வந்து ரொம்ப பரவிக்கிட்டே தான் இருக்கு இன்னுமே. ந ஜானே ரோஜ் கித்னே ஹி லோக் भूख से मरने लगे. न जाने, न इज द नेगेटिव वर्ड, जाने மீன்ஸ் நோயிங், தெரிகிறது, ந ஜானினா தெரியல, என்ன தெரியல அப்படின்னா,
ரோஜ் ரோஜ் மீன்ஸ் டெய்லி டெய்லியுமே கித்தனை ஹி லோக் கித்தனைனா ஹவு மெனி எத்தனை லோக்னா மக்கள் எத்தனை மக்கள் வந்து பூக் சே மர்னே லகே பூக்னா பசி பசியால மர்னேனா இறக்குறது அவங்களுக்கே தெரியலையா எத்தனை மக்கள் வந்து பசியால இறந்து போயிட்டு இருக்காங்க டெய்லி அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாத நிலைமையில தான் இருக்கு. லோக் ஃபிர் ராஜா கே பாஸ் பகுஞ்சே லோக்னா மக்கள் மக்கள் வந்து ஃபிர் மீன்ஸ் அகைன் திரும்பவுமே ராஜா கே பாஸ் ராஜா கிட்ட பகுஞ்சேனா போய் சேர்றது வந்துடுறது ராஜா கிட்ட திரும்பியும் வராங்க. உன்ஹோனே ராஜ்யசபா में गुहारा बलगई उन्होंने राज्यसभा में गुहार लहाई उन्होने அவர்கள் ராஜ்யசபையில குஹார் மீன்ஸ் பெட்டிஷன் நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி குஹார் லஹாய் அதாவது பெட்டிஷன் கொடுக்குறாங்களாம். துஹாய் மகாராஜ வாழ்த்திட்டு ஆப்சேனா உங்ககிட்ட ஜியாதா குச் நகி சாக்தே ஜாதானா அதிகமா மோர் நிறைய குச் நகி நிறைய ஒன்னும் சாக்தேனா வேண்டல நாங்க ஒண்ணு உங்கள்ட்ட நிறைய கேட்க கிடையாது. சிர்ஃப் 10,000 ரூபாயே ஹமே தே சிர்ஃப் மீன்ஸ் ஒன்லி வெறும் 10,000 ரூபாய் ஹசார் மீன்ஸ் 1000 10,000 அப்படின்னா 10,000 10,000 ரூபாய் மட்டும் ஹமேனா எங்களுக்கு தே மீன்ஸ் ப்ளீஸ் கிவ் அப்படின்னு அர்த்தம் எங்களுக்கு நீங்க கொடுங்க. तो हम आधा पेट खाकर भी जिंदा रह जाएंगे. तो हम மீன்ஸ் நாங்க ஆதா மீன்ஸ் ஹாஃப் பாதி பேட்னா வயிறு அதாவது பாதி வயிறு அதாவது பாதி ஸ்டொமக் வரைக்கும் காக்கர்னா சாப்பிட்டுட்டு பீனா ஆல்சோ சாப்பிட்டுட்டு கூட ஜிந்தா ரகு ஜாயேங்கா ஜிந்தா மீன்ஸ் லைஃப் நாங்க உயிரோட இருப்போம் நாங்க உயிர் வாழ்ந்துப்போம் ஒரு பாதி வயிறு சாப்பிட்டுட்டு கூட நாங்க உயிரோட இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராஜானே கஹா ராஜா என்ன சொல்றாரு அதுக்கு கஹானா சொல்றது அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா 10,000 ரூபாயே பி கியா தும்கே பகுத் கம் லக் ரஹே ஹை 10,000 ரூபாய் அதாவது 10,000 ரூபாய் பீனா ஆல்சோ 10,000 ரூபாய் கூட क्या तुम्हे क्या வாட் என்ன உங்களுக்கு தும்ஹேனா உங்களுக்கு பகுத் கம் லக் ரஹா ஹை பகுத்னா ரொம்ப கம்னா கம்மி ரொம்ப கம்மியான காசா உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி லக் ரஹானா ஃபீலிங்ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதா அந்த 10,000 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவர் उतने कष्ट से जीवित रहकर लाभ ही क्या है और மீன்ஸ் மற்றும் உத்னி கஷ்ட மீன்ஸ் கஷ்டப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உத்னி கஷ்ட மீன்ஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஜீவித் வாழ்றது உயிர் வாழ்றது லாப் ஹி கியா ஹை லாப்னா பலன் லாபம் என்ன இருக்கு அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு உயிர் வாழ்றதுல உங்களுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஏக் व्यक्ति ने कहा एक व्यक्ति மீன்ஸ் பர்சன் ஒரு மனுஷன் வந்து கஹான்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா भगवान की कृपा से लाखों रुपये राजकोष में मौजूद हैं. பகவான் கி கிருப்பான கருணை பகவான் கடவுளோட கருணைனால கடவுளோட பிளீசிங்னால லாக்கோனா லட்சக்கணக்கான ரூபாயே வந்து ராஜ்கோஷ் வந்து கருவூலம் சொல்லுவோம் இல்லையா அந்த ராஜ்கோஷ்ல மௌஜூத் தான் பிரசன்ட் இருக்கிறது இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜெய்சே தன் கா சாகர் ஹோ ஜெய்சேனா லைக் தட் எப்படி இருக்காது அப்படின்னா தன் கா சாகர்னா ஓஷன் கடல்னு அர்த்தம் தன் கா சாகர் அதாவது பணத்தோட கடல் மாதிரி உங்ககிட்ட இப்ப ராஜ்கோஷ்ல இருக்குது நிறைய பணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உஸ்மே சே ஏக் ஆதா லோட்டா लेने से महाराज का क्या नुकसान हो जाएगा. उसमें से ना அதுல ஏக் ஆதா லோட்டா ஏக்னா ஒண்ணு ஆதா மீன்ஸ் ஆஃப் அதாவது ஒரு பகுதி ஒரு அரை பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அத சொல்றாங்க. ஏக் ஆதா லோட்டா அதாவது ஒரு அரை பகுதிய லோட்டானா காயின்ஸ லேனே மீன்ஸ் டேக்கிங் எடுக்கிறதுல மகாராஜுக்கு கியா நுக்சான் ஹோ ஜாயேகா கியா மீன்ஸ் வாட் என்ன நுக்சான்னா இழப்பு லாஸ் ஆயிரும் அப்படி என்ன இழப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் கேக்குறாங்க. நெக்ஸ்ட் ராஜானே ராஜா வந்து கஹானா சொல்றாரா என்ன சொல்றாரு அப்படின்னா ராஜ்கோஷ் में अधिक धन है तो क्या उसे दोनों हाथों से लूटा दूं. ராஜ்கோஷ்ல அதிக் தன் ஹை அதிக்னா நிறைய வந்து தன்ன பணம் இருந்துச்சு அப்படின்னா தோ கியானா வாட் என்ன நீங்க உசே தோனோ ஹாத்தோம்னா ரெண்டு கையாலையும் லூட்டாதும் மீன்ஸ் எடுத்துப்பீங்களா அதாவது கொள்ளடிச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. एक अन्य व्यक्ति ने कहा अन्य मीन्स அதர் இன்னொரு व्यक्तिனா पर्सन இன்னொரு पर्सन வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா महल में प्रतिदिन हजारों रुपये इन सुगंधित वस्त्र
मनोरंजन और महल की सजावट में खर्च होते हैं. महल में அந்த महल பேலஸ்ல அந்த பேலஸ்ல வந்துட்டு பிரதிதின்னா டெய்லியுமே ஹஜாரோ ருப்பைய ஹஜாரோனா 1000 ஆயிரக்கணக்கான ருப்பியா வந்து இன் சுகந்தித் மீன்ஸ் பிராக்மெண்ட் ரொம்ப மனமுள்ள ரொம்ப நல்ல வாசனை உள்ள வஸ்திரம் மீன்ஸ் ட்ரெஸ்ஸஸ் நல்ல வாசனை உள்ள அந்த ட்ரெஸ்ஸஸ்க்காகவும் மனோரஞ்சன் அவர் மஹல் கி சஜாவட் மனோரஞ்சன் அதாவது கேளிக்கைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபன் நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும் அவர் மஹல் கி சஜாவட் மஹல்னா பேலஸ் அந்த பேலஸோடைய சஜாவட்னா டெக்கரேஷன் அலங்காரத்துக்காகவும் மே கர்ச் ஓத்தே ஹை கர்ச்னா ஸ்பெண்ட் செலவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. यदि इन रुपयों में से ही थोड़ा सा धन जरूरतमंदों को मिल जाए तो उन दुखियों की जान बच जाएगी. यदि मीन्स इफ ஒருவேளை इन रुपयोना காசு இந்த காசுகள்ல மேசேகி தோடாசா தோடாசானா கொஞ்சோண்டு அந்த காசுங்கள்ல கொஞ்சோண்டி காசு தோடாசா மீன்ஸ் லிட்டில் அமௌண்ட் கொஞ்சோண்டி தன்னா காசு கொஞ்சம் அமௌண்ட் அட்லீஸ்ட் ஜரூரத் மந்தோங்கே கோ மில் ஜாயே ஜரூரத் மந்தோ அதாவது ஒன் ஹூ இஸ் இன் நீடு யார் தேவையில இருக்கிறாங்களோ அவங்கள ஜரூரத் மந்தோன்னு சொல்லுவாங்க ஏழைகள் நீடி கோ மில் ஜாயேனா கிடைச்சது அப்படின்னா மில் மீன்ஸ் மீட் அதாவது கிடைச்சது அப்படின்னா உன் துக்கியோம் கி ஜான் பச் ஜாயேங்கே உன் துக்கியோனா அந்த துக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஜான் பச் ஜாயேங்கே ஜான்னா உயிர் பச்னா காப்பாத்துறது உயிர் கூட காப்பாத்தப்பட்டிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யக சுன்கர் ராஜாக்கோ குரோத் ஆகையா யக சுன்கர் கேட்டதுக்கு அப்புறம் அதை கேட்டதுக்கு பிறகு ராஜாவுக்கு குரோத் ஆகையா குரோத் மீன்ஸ் கோபம் ரொம்பவே கோபம் வந்துருது. வகு குஸ்ஸே போலா வகு குஸ்ஸே இஸ் ஆல்சோ கோபம் தான் ஆங்கர் அவங்க கோபத்துல போலான்னா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா குத் பிகாரி ஹோக்கர் முஜே உபதேஷ் தே ரஹே ஹோ குத் மீன்ஸ் இன்செல்ஃப் நீங்களே பிகாரினா ஏழைகளா இருந்துகிட்டு முஜேனா என்கிட்ட உபதேஷ் தே ரஹே ஹோ உபதேஷ்னா அட்வைஸ் நீங்களே எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா தே ரஹேன்னு நீங்க எனக்கு அட்வைஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மேரா ருப்பையாக மே சாகோ மேரா ரூபாயா என்னோட காசு அது மை சாகேனா நான் விரும்பினேன் அப்படின்னா உசே உபல்கர் காவும் சாகே தல்கார் உசேனா அத உபால்கர் மீன்ஸ் பாயில் பண்ணி காவும்னா ஈட் பண்றது நான் ஒருவேளை விரும்பினேன் அப்படின்னா அதை நான் என்ன பண்ணுவேன் அவிச்சு கூட சாப்பிட்டுருவேன் அந்த காசுங்களை அவிச்சு கூட நான் சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மேரி மர்ஜி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய விருப்பம் அது என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தும் அகர் இசி தரக் பக்வாஸ் கரேங்கே தோ முஷ்கில் மே படு ஜாவோங்கே தும் மீன்ஸ் யூ நீ வந்து அகர் மீன்ஸ் இஃப் ஒருவேளை இசி தரக்னா இதே மாதிரி பக்வாஸ் மீன்ஸ் ரபிஷா பேசுறது ஏதாவது தேவையில்லாம பேசிட்டு இருந்தா அப்படின்னா தோ முஷ்கில் மீன்ஸ் ஹார்ட்ஷிப் கஷ்டத்துல ஏதாவது டிஃபிகல்ட்டில கடினமான சூழ்நிலையில படுஜாயங்க அப்படின்னா மாட்டிப்பா அப்படின்னு அர்த்தம். நீ வந்து ஏதாவது இப்படி பேசிட்டு இருந்த அப்படின்னா ஏதாவது ஒரு சிக்கல்ல நீ மாட்டிப்பா அப்படிங்கறத சொல்றாரு. इसलिए इसी वक्त तुम चुपचाप खिसक जाओ इसलिए அதனால இசி வக்த்னா டைம் இந்த நொடியே இந்த டைமே தும்னா யூ நீ வந்து சூப்சாப் மீன்ஸ் சைலண்ட் அமைதியா என்ன பண்ணிடு கிசக்னா ஸ்லிப் ஆகி நழுவி போயிடுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்க இருந்து ஓடி போயிரு நழுவி அப்படியே போயிரு அப்படின்னு ஜாவோ மீன்ஸ் கோ போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ராஜா கா குரோத் தேக்கர் லோக் வஹா சே சலே கயே ராஜா கா குரோத்னா கோபம் ராஜாவோட கோபத்தை தேக்கர்னா பார்த்துட்டு லோக்னா மக்கள் என்ன பண்றாங்க வஹாசேனா அங்க இருந்து சலேகைனா போயிடுறாங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ராஜா ஹன்ஸ்தே ஹுயே போலா ராஜா வந்து ஹன்ஸ்னா சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு போலானா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சோட்டே மூக்கு படி பாத் சோட்டேனா ஸ்மால் சின்ன முகுனா வாய் சின்ன வாய் படி பாத்னா வார்த்தை படினா பிக் பெரிய வார்த்தை சின்ன வாயதான் இருக்கான எப்படி இருக்கு வார்த்தைகளாம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏழையா இருந்துகிட்டு சொல்றாங்க இல்லையா அதனால அப்படி சொல்றாரு. அகர் 100-200 रुपये होते तो एक बार सोच भी सकता था. அகர் மீன்ஸ் இஃப் ஒருவேளை 100-200 100 200 200 தோனா 2 200 100 200 ரூபாய்னா அமௌண்ட் வந்து போத்தே